Hi guys, welcome to Smiling Feathers. So நம்ம வந்து இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா குமுளி. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா பிளேஸ்? ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல என்னென்ன பிளேசஸ்க்குலாம் விசிட் பண்ணுறோன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே வாங்க போகலாம். கேரளா தேக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டவுன் தான் இந்த குமுளி. காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கம்பம் போயிட்டோம். கம்பம்லேருந்து 30 minutes ட்ராவலில் இந்த குமுளி நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் குமுளியில் நாங்கள் 2 days என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறோம். ஸோ குமுளியோட டவுனை ரீச் பண்ணதுக்கு நாங்கள் அங்கிருந்து ஸ்டேவை நோக்கி போனோம். எங்க ஸ்டேவோட நேம் தான் டேபர்னக்கிள் ஹெவன். ஸோ இந்த ஸ்டே ஒரு சூப்பரான ஸ்டே நான் சொல்லுவேன். நாங்கள் மொத்தம் 8 members போயிருந்தோம். எங்களுக்கு 7,000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்களே ஜீப் சஃபாரியும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. 24 hours ஹாட் வாட்டர், வைஃபை எல்லாமே பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகுது. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான வியூவை நீங்களே பாருங்க. அண்ட் இந்த ஸ்டேவோட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்கு பின்னாடியே ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்குது. அந்த பாண்டே நம்ம ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஷிங் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃபிஷஸ் அங்கேயே நம்மளுக்கு குக் பண்ணியும் தருவாங்களாம். ரூம்ஸுமே வந்து செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த கொரிஸுமே எங்களுக்கு கிடையாது. நான் அந்த அளவுக்கு வந்து பக்கவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டே கூடவே வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸோ குமுளியோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதோட வெதர் தாங்க. ஸோ கொஞ்சம் தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பனிமூட்டமாக இருக்கும், திடீர்னு மழையும் பெய்யும். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டவுன் தான் குமுளி. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பித்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரைஸ், கிரேவி, இடியாப்பம் புட்டு, கடற்கறி இது எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே எங்களுக்கு ஸ்டேலேயே ஜீப் சஃபாரியும் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜீப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேக்கு 3,500 சார்ஜ் பண்ணாங்க. ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் ஜீப் புக் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகிற வழியில் வந்து அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போகும்போது அண்ணனும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டே என் கூட வந்தார். ஸோ நல்ல ஒரு சூப்பரான டிரைவர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அவரோட ஜீப் சஃபாரி புக் பண்ணோம் அப்படின்னா அவரோட காண்டாக்ட் நம்பர் தரோம் ஸ்க்ரீனில், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சை நாங்கள் ஹோட்டல் கல்யாணியில் தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ இது சத்திரம் வியூ பாயிண்ட் போகிற வழியிலே வந்து இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் பரோட்டா பீஃப் கிரேவி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கே இடுக்கியில் இருக்கக்கூடிய எந்த பிளேஸ் நீங்கள் போனாலும், முக்கியமாக குமுளி போன்ற பிளேஸ்லாம் போனீங்கன்னா பீஃப் கிரேவி அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதுவும் கேரளாவில் பரோட்டா பீஃப்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இந்த ஜீப்பை நான் மஸ்ட் ரெக்கமெண்ட் சொல்லுவேன். ஏன்னா டிரைவருமே செம்ம நாலேஜபிளாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய லோக்கல் ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ நிறைய பிளேசஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இந்த வண்டிப்பெரியார் ரிவர் கிராசிங். இந்த ரிவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டேமுக்கு இடையே வந்து ஃப்ளோ ஆகக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முல்லைப்பெரியார் டேமும் தேக்கடி டேமும். ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான வியூவை நீங்களே பாருங்கள். ரிவர் கிராசிங் வியூவை ரஷ்ஷதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் சத்திரம் வியூ பாயிண்ட். சத்திரம் வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 2 வியூ பாயிண்ட் முக்கியமாக கவர் பண்ணியிருந்தோம். இந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு உங்களுக்கு தரமான ஒரு ஜீப் தேவை. ஏன்னா ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியெல்லாம் செம்ம க்ரீனரியாக இருக்கும். முக்கியமாக லெமன் கிராஸ் மவுண்டன்ஸை வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பார்ப்பீங்க. அண்ட் கேரளானாலே ஜீப்புக்கு ஃபேமஸ்ஸு. அதுவும் ஆஃப் ரோட் பற்றி சொல்லவா வேணும். அந்த தரமான ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே பாருங்கள்.
ஐயோ பயங்கரமா ஆடுது முடியல. குமுளி யாரெல்லாம் வரீங்களோ மறக்காமல் இந்த சத்திரம் வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணவே பண்ணுறாதீங்க. இங்கே மெயின் பிளேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். வந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே பயங்கர ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ மிஸ்ட் மூடி இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸை நீங்கள் ரசிச்சிட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த மான்சூனுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளோட இந்த அழகை ரசிக்கிறதே வந்து ஒரு தனி சுகம்தாங்க. இந்த குமுளியோட நியர்பை ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெரியார் டைகர் ரிசர்வ் இருக்குது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹிடன் ஜெம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேக்கடியும் இருக்குது. இங்கே அதிக அளவில் நீங்கள் வியூ பாயிண்ட்ஸை வந்து பார்க்க முடியும். வியூ பாயிண்ட்ஸை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. கேரளாவை வெள்ளைக்காரங்க அடிமைப்படுத்தினதுக்கான காரணமே இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஸ்பைசஸ் எல்லாமே இந்த பகுதியில் வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்கள் இங்கேருந்து செகண்ட் முக்கியமான வியூ பாயிண்ட் போயிருந்தோம். அதுவும் ஒரு சின்ன ஆஃப் ரோடிங்க்கு அப்புறம் தான் ரீச் பண்ணியிருந்தோம். நல்ல வேளை நாங்கள் வியூவை இறங்கி ரசிக்கும் போது இந்த மழை கொட்டலை. பட் ஆனால் ஜீப்பில் ஏறி அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே சரியான மழை கொட்டிகிட்டு இருந்துச்சு. பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ வேகமாக நீரோடைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. கொட்டுற மலையிலேயே வந்து நாங்கள் அப்படியே அழகாக ரசிச்சுக்கிட்டு சாரலில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து நாங்கள் அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். பாருங்கள் ஸோ வழக்கமாக எல்லாருமே வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு மற்ற பிளேசஸ்லாம் வந்து ரசிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பட் ஆனால் நாங்கள் எங்களோட ட்ரிப்பில் அட்வென்ச்சர் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து ட்ரை பண்ண ஒரு முக்கியமான அட்வென்ச்சர் ஸ்பாட் தான் வந்து ஜிப்லைனு. இங்கே நிறைய ஜிப்லைன்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சத்திரம் வியூ பாயிண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜிப்லைனை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேனோபி ஜிப்லைன் பார்க் தான் வந்து வந்திருந்தோம். இங்கே ஒரு இண்டிவிஜுவலுக்கு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா கப்புலாக வந்து நம்ம இங்கே ஜிப்லைன்ஸை வந்து ட்ரை பண்ண முடியும். இது வரைக்கும் நாங்கள் மூணாரில் ஜிப்லைன் போயிருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு மிஸ்டி ஃபாகி கிடையாது. பட் ஆனால் இந்த ஜிப்லைன் சொல்லவே வார்த்தைகளே இல்லை. அப்படியே அந்த ஃபாக்குள்ளே போய் அந்த மறையிறக்கூடிய அந்த அழகை பாருங்களேன். இப்போ பயங்கர இமர்சிவாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் மறக்காமல் குமுளி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணியே ஆகணும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் இந்த ஜிப்லைனை வயது வரம்பின்றி எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இவங்க பக்காவாக நம்மளை பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சீனிக்கை வந்து நீங்களே பாருங்கள். அண்ட் எங்கள் வீட்டில் சின்ன குட்டி செல்லம் ஒன்று இருந்துச்சு. அந்த செல்லக்குட்டியுமே வந்து போகணுன்னு ஆசைப்பட்டதுனால செல்லக்குட்டி கூட அந்த அண்ணாவும் சேஃபாக கூட போயிட்டு வந்திருந்தார். ஸோ அதையும் நீங்களே பாருங்கள். இல்லை இல்லை கவனரி அவன் வித்துருவா ஊரா போ.
பார்த்துக்கிட்டா ஸோ வியூ பாயிண்ட் அண்ட் ஜிப்லைன் ட்ரை பண்ணதுக்கப்புறமே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் மேலே அந்தளவுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸை பார்க்க முடியாது சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். ஸோ இங்கே மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கேரளாவோட அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்பைசஸை வச்சு செஞ்சுருந்த இந்த மந்தி ஸ்டைல் ஆஃப் பிரியாணி வந்து உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குசைன்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். வெறும் ஸ்பாட்ஸை மட்டும் என்ஜாய் பண்ணுறதுன்றது ஒரு ட்ராவல் ஃபுல்ஃபில்னஸை கொடுக்காது. அந்த லோக்கல் ஃபுட்டோட டேஸ்ட்டை, அதோட ரியல் ஸ்பைசஸோட டேஸ்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணுறது தான் உண்மையாகவே செம்ம ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இங்கே நிறைய ஸ்பைசஸ் மார்க்கெட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா அதையும் விசிட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்டைல் ஷாப்பில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டோம். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னென்ன பிளேசஸ்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு ஸ்டேயில் ஒரு நாள் ஜீப் சஃபாரி தான் வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஹாஃப் டே தான். அதுக்காக 3500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே சேம் ஜீப் சஃபாரியில் வந்த டிரைவர் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறினதுனால, அவருக்கு நிறைய நாலேஜுமே இந்த பர்டிகுலர் ஊரை பற்றி இருந்ததுனால சரி அவரே வந்து நாங்கள் கூப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு செகண்ட் டேவும் ஒரு 1 டே பேக்கை வந்து போட்டிருந்தோம். அதுக்கு எங்களுக்கு 4500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையிலேயே வந்து திரும்பியும் அந்த ஹோம் டவுனுக்கு வந்து சில ஷாப்ஸ்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு எங்களோட சஃபாரியோட நாங்கள் வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் சஃபாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கல்பாவனம் எலிஃபென்ட் கேம்ப்க்கு வந்து வந்திருந்தோம். ஸோ இந்த கேம்ப்குள்ளே போகலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது போனால் மற்ற வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கான நேரம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுனால இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். பட் நீங்கள் யாரும் குமிலி வந்தீங்க அப்படின்னா இந்த கல்பவனம் எலிஃபென்ட் கேம்பில் போய் அந்த எலிஃபென்ட்ஸ் கூட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையாகவே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து அது கொடுக்கும். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒட்டக தலைமேடு வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருந்தோம். அது வந்து 1, 2, 3, 4வது மலை இருக்குல்ல, அதில் டோப்பில் வந்து கண்ணகி டெம்பிள் தெரியுமா? கண்ணகி கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து 13 கிலோமீட்டர் உள்ள தான். வருஷத்தில் ஒரு நாளைக்கு மட்டும்தான் எல்லாம் லோக்கல் பீப்புள் அலோட் பண்ணுவாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அது அந்த டெம்பிள் வந்து கண்ணகி டெம்பிள்றாங்க. கண்ணகி டெம்பிள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மதுரை அடிச்சுட்டு வந்தாங்க. ஆமாம் ஆமாம். கோவில் ஓல்டு கோவில் தான். ஆனால் வெளியில் இருந்த ஆளுகளை ஏற்றி வர்றது சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் இருக்கும். ஆனால் வர்ற பூரா வந்து கோவில் பார்க்கறதுக்கு இல்லை, லொக்கேஷன் பார்க்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகிறது ஜீப்பில் தான் போக முடியும். அதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்களா இல்லை எல்லாரும் அலோட் பண்ணுவாங்களா இல்லை சர்டன் பீப்புள் மட்டும் அலோட்? எல்லாருமே அலோட் பண்ணுவோம். காலையில் 6 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் தான் அலோட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அது மூணாரோட போட்டிங் அது இல்லை தேக்கடி. அந்த மலை மேகங்கள் எல்லாம் அந்த மலைகளை மோதக்கூடிய அந்த அழகை கொஞ்ச நேரம் ரசிச்சுக்கிட்டே இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த காற்றும் வந்து பயங்கர சில்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து அருவிக்குழி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார். ஸோ இது வழக்கமாக போகக்கூடிய பிளேசஸ் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்துடுவீங்க. பட் ஆனால் இவர் நிறைய ஸ்பைசஸ் கல்டிவேட் பண்ணக்கூடிய பிளேசஸ் வழியாக வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார்.
அடுத்து வந்து அருவிக்குழி அந்த வியூ பாக்குறது வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாஸ். அருவிக்குழியா? ஆனா நம்ம போறது அந்த வாட்டர் ஃபால்ஸ் தானோ? நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போற சொன்னீங்கல்ல, அது வேற. அது வேற. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் போக முடியாது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் போக முடியாது. வியூ பாயிண்ட் நீங்க இப்ப போறோம்ல அருவிக்குழி, அது பார்க்கலாம் ஆனா போக முடியாது. அது வந்து நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வரும்போது ரைட் சைடுல வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த வாட்டர் ஃபாலா? ஓகே ஓகே. போகிற வழியிலேயே குமிளியில் இருக்கக்கூடிய இந்த சென்ட் தாமஸ் கேத்தட்ரல் சர்ச்சை வெளியிலேருந்தே அப்படியே பார்த்தோம். இதோட ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் உண்மையாகவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய விசிட்டர்ஸ் இந்த சர்ச்சை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதோட ஆர்கிடெக்சர் டிசைனுமே வந்து செம்மையாக இருக்கும். அகெயின் எங்களோட அருவிக்குழி வியூ பாயிண்ட் போகிறதுக்கான எங்களோட ஜேர்னியை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் கார்டனை வந்து சுற்றி காட்டுறதுக்காக அந்த அண்ணன் வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதில் ஒரு ஸ்பைஸை வந்து எடுத்து அது நம்மளோட கையோட பேக் சைடில் வந்து ரப் பண்ணி அதோட ஃப்ரண்ட் சைடில் வந்து அதோட அந்த மூலிகை பவரோட ஸ்மெல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க சொன்னார். பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த பியூட்டிஃபுல்லான சீனை நீங்களே பாருங்கள். அவ்வளவு பவர் இருக்குது. எல்லாம் வந்து ஆயுர்வேதத்துல இது வந்து 60 சொல்றாங்க. 60 அண்ட் அண்ணன் ஜீப்புக்கு பின்னாடியே ஒரு சின்ன கோட் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டு இருந்துச்சு. ஸோ அதை படிக்கும்போது செம்ம பிராவோவாக இருந்துச்சு. பாருங்களேன். இது வந்து காஃபி வருஷத்துல ஒரு தடவை தான் இது கலெக்ட் பண்ண முடியும். வருஷத்துல ஒரு வாட்டி தான் கலெக்ட் பண்ண முடியுமா? பெப்பர் இது வந்து ஒரு வருஷத்துல. ஏலக்காய் வந்து எவ்ரி 45 days. எவ்ரி 45 days கலெக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. பெப்பர் வந்து ஒரு வருஷம் தானா? பெப்பரும் காஃபி எல்லாம் வந்து ஒரு வருஷம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸோட இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கி எங்களை கூட்டிகிட்டு போனார். நீங்கள் இது டூரிஸ்ட் ஸ்பாட் தானா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தனியா? இல்லை. ஓகே. இங்கே யாரும் வரமாட்டாங்க போல? வருவாங்க கம்மி தான். ஏன்னா அங்கே வந்து அதோட எண்டு இருக்குல்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே போயிடுவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா முதல்ல எல்லாம் என்னோட ஃபாதர்ல இருந்து இந்த டூரிசம் ஃபீல்டு தான். ஓகே ஓகே. இப்போ நம்ம இங்க எல்லாம் வந்து பழகிட்டோம். வந்து நம்ம காசை வாங்கிட்டு நல்லா இது பண்ணணும். ஆமா ஆமா. அங்கே கொண்டு வந்து உங்களே இறக்கி விட்டுட்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு போகலாங்க. புரிஞ்சுதான்? இங்க வந்து செலவங்களுக்கெல்லாம் இங்க நடந்து போறதுக்கெல்லாம் அதனால யாரும் வரமாட்டாங்க. இது வந்து ஓல்டு ஸ்பைசஸ் இருக்குல்ல, பிரியாணில எல்லாம் போடுவாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி. ஓகே. ஸ்மெல் இருக்கா? வந்துட்டோம். டெடிக்கேட்டடாக இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வேறு ஒரு இடம் இருக்குது போல். ஆனால் நம்ம டிரைவர் அங்கிள் வந்து கூட்டம் இல்லாத இடமா பார்த்து கூப்பிட்டு வர்றாரு. இது சந்தன மரம். அப்படியா? சந்தன மரம் உள்ள இடத்துல எல்லாம் பாம்பு நிறைய இருக்கும். இதுக்கு ஒன்றும் சின்ன மரம் தான். இந்த ட்ரிப்பை நாங்கள் முக்கியமாக பிளான் பண்ணதே என்னோட பாட்டிக்காக தான். எங்கள் பாட்டி கடைசியாக ஒரு நல்ல சூப்பரான ட்ரிப்பை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்டதுனால சரி எப்படியாவது இந்த வயசான காலத்தில் கூட்டிகிட்டு போய் காட்டிடலாம், கடைசியாக இந்த இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் இந்த பிளானை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களும் வந்து பயங்கர எந்தூசியாசமாக எல்லா பிளேஸஸையும் நான் தைரியமாக இறங்கி வரேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் ஸ்லோப்பி மவுண்டெயின் ஸ்லோப்ஸ்லாம் வந்து போய் பார்க்குற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தைரியமாக வந்து நானும் பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு உண்மையாகவே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்தது. இவங்க வயசு 70 தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க கூட ட்ரெக்கிங் வந்து எங்களுக்கு தான் தெரியுது, எங்களுக்கு தான் உண்மையாகவே வயசாகிடுச்சு, அவங்களுக்கு வயசாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆக்டிவாக நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்களேன். ஃபால்ஸ் பாருங்களேன். அவங்க அப்படியே சொல்றாங்க, அப்படியே புத்தையா அவங்க உண்டாங்களா? யாரு? சும்மா பதுக்கு பதுக்குன்னு விழுவோம்.
ஐயோ கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், இது ஒரு ஆன் யுவர் ஓன் ரிஸ்க் தான் சொல்வேன். வேற லெவல், ஆனால் அல்டிமேட்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் இங்கே அழகான வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்டை ரசிச்சுக்கிட்டு திரும்பி நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் வந்து நாங்கள் வந்த பிளேஸ் தான் த ஸ்பைஸ் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதிக் அண்ட் ஸ்பைசஸ் ஷாப்ஸு. ஸோ இந்த ஷாப்ஸில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் மெயினாக வந்திருந்தோம். நமக்கு எல்லா வெரைட்டி ஸ்பைசஸ் இருக்கு. ஏலக்காய், கிராம்பு, பட்டா, கொக்கோ, கோக்கி, இன்னொரு 16 செடிகள் இருக்கு. இந்த பேர் கைடு ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஷோப்பில் வருவாங்க. ஆர்கானிக் ஸ்பைசஸ், ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒன்று கவர்மெண்ட் அப்ரூவ் போட்டுருக்கா. இதில் 2 சாய்ஸ் இருக்கு. ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees தான் 2 சாய்ஸ். மொத்தம் ஒரு 3 டிக்கெட்ஸ் இருக்கா. அந்த டிக்கெட்ஸ் அதான் நான் கால் பண்ணேன். ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட்டு. பட் ஆனால் மேக்ஸிமம் 3 டிக்கெட்ஸ் எடுத்தால் போதும். நம்ம குரூப் எல்லாரும் போய்க்கலாம். டிக்கெட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு கைடை அசைன் பண்ணுவாங்க. ஸோ இவர் எல்லா விஷயத்தையும் வந்து செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ நிறைய டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால வீடியோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை எங்களால் கொடுக்க முடியல. பட் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத பல இன்ஃபர்மேஷனை ஸ்பைசஸ் பற்றியும் ஆயுர்வேதை பற்றியும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவங்களோட ஷாப்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்பைசஸையும் ஆயுர்வேதிக் திங்ஸையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு மூவ் ஆன் ஆகிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி சரி லஞ்சை வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நாங்கள் மெயினாக ட்ரை பண்ணது இந்த பீஃப் சுக்கா தான். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் லஞ்சை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான டீ எஸ்டேட் ரோடு வழியாக எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். அந்த அழகை நீங்களே பாருங்கள். கொஞ்சம் தூரம் பயணித்து நாங்கள் வந்து அடுத்த ஸ்பாட் தான் மலமல்லா சில்வர் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸோட அந்த ஆர்ப்படிச்சு ஓடக்கூடிய அந்த நீரோட சத்தத்தை கேட்கும்போதே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் கீழெல்லாம் போக முடியாது, மேலேருந்தே வந்து இதை வியூ பண்ணிவிட்டு ஸோ நம்ம அடுத்த ஃபால்ஸ்க்கு வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேக்கடி ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக நேம் கிடையாது. இதுக்கு ஒரு ஜீப்புக்கு வந்து 100 to 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு 20 or 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம போகிற சீசன் பொறுத்து இது டிஃபர் ஆகும். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். எல்லாருமே மோஸ்ட்லி இந்த வாட்டர் ஃபால்ஸை ஆக்சஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த அழகான பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸையும் நீங்களே பார்த்து ரசிங்க. அண்ட் இங்கே டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா இங்கே அட்டைப்பூச்சிகளும் நிறையா இருக்கும். பார்க்கும்போது சேஃப்டியாக வந்து வாங்க. என் தம்பிக்கு நிறைய காலில் அட்டைப்பூச்சி இருந்துச்சு. ஆனால் பையன் பயங்கர தைரியசாலி போல இருக்குது. அட்டைப்பூச்சியை கையிலேயே எடுத்து அதை கொடுமைப்படுத்தி நசுக்கி போட்டுட்டு இருந்தான். ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து சேஃபாக வாங்க. ஃபைனலாக ஒரு ஃபினிஷிங் டச் வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு வந்த ஃபினிஷிங் டச் வியூ பாயிண்ட் தான் இந்த பறந்தும் பரா வியூ பாயிண்ட். ஸோ கும்ளி வரவங்க இந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் இது. மேகி சாப்பிட்றது பெருசு இல்லை, எந்த இடத்துல சாப்பிட்றோன்றது தான் பெருசு.
பாருங்க எங்க வியூ பாயிண்ட். எஸ். இந்த குளிருக்கு சுட சுட மேகிலாம் சாப்பிட்டு டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான கும்ளி சீரியஸ் வந்து இப்போது முடிவுக்கு வருது. நீங்கள் மறக்காமல் கும்ளி வந்தீங்க அப்படின்னா நாங்கள் போன பிளேசஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறைய பிளேசஸ் வந்து இங்கே இருக்குது. முக்கியமாக வியூ பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது அண்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் வந்து சில இடங்களில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கும்ளி சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கும்ளி சீரியஸ் தாண்டி நாங்கள் வேறு எதுனா பிளேசஸ் வந்து வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட குவரிஸ் எதுவும் இருந்தாலும் லீவ் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம், ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ டாடா காய்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். டில் தென் பாய் ஃப்ரம் த டீம் ஸ்மைலிங் ஃபெதர்ஸ்.